ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்குமே ஷூட் பண்ணியிருக்கேன். சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான். ஹாலிடே அன்னைக்கு காலையில் எழுந்ததே லேட்டு தான். முன்னாடி நாளே பிளான் பண்ணியாச்சு, அடுத்த நாள் தீபாவளி ஷாப்பிங்க்கு மார்க்கெட் போகலான்ட்டு. இருந்தாலுமே சண்டே அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திருக்க தோணுமா என்ன? லேட்டு தான் எழுந்ததே. அதனால் அவசர அவசரமாக ப்ரெட் ஆம்லெட் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே மார்க்கெட் கிளம்பிட்டோம். காலையில் எழுந்தது 9:30, சமைக்க போனது 10:30. அப்படியே டெரஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப லேசியாக போயிட்டு இருந்தது அந்த நாள். காலையில் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 11 மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு அப்படியே சோஃபாலேயே உட்காந்தாச்சு ஒரு 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்படியே மெதுவாக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1:15 போல் கிளம்பிட்டோம். ஒரு 3:30க்கு மேலே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைமாக நல்லா நடக்கலாம், வெயிலும் இருக்காது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பெங்களூரில் கொஞ்ச நாளாகவே ஈவினிங் ஆனாவே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு மதியம் போலவே கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் தான் நிறைய டிராஃபிக் இருக்கும். மதியம் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. டிராஃபிக் பெருசாக இருக்காது. அந்த மாதிரி தான் நினச்சோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. டிராஃபிக் இல்லைன்னா ½ அன் ஹவர்க்குள்ளேயே வந்துடலாம். ஜெயநகர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். டிராஃபிக் இருந்தனாலேயோ என்னமோ தெரில, ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. பைக் ஸ்டாண்டில் வந்து வண்டியை நிறுத்தின உடனேவே ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைக் நிறுத்துற இடத்துலையே ஒரு தள்ளு வண்டியில் ஹேர்பேண்ட் கிளிப்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயே கொஞ்சமாக வாங்கிட்டு பக்கத்தில் ஏதோ அரேஞ்ச்மெண்ட்லாம் பொம்மை வச்சு பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. வளைகாப்பு பண்ணுற மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இருக்க மாதிரி பார்க்கவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே மேக்ஸிமம் எல்லாமே ஹோல்சேல் மாதிரி தான் கிடைக்கும். பல்காகவும் வாங்கிக்கலாம். ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணுன்னா பர்ஸ், பேக், ஹேண்ட்பேக் டைப்பில் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். டிசைன்ஸும் நிறைய பார்க்க முடியும். நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறவங்களாம் இங்கே கண்டிப்பாக வந்து நிறையா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த கடையில் வந்து பூஜை சாமான்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. திரி, எண்ணெயிலேருந்து ஆரம்பித்து ப்ளவுஸ் பீட் இந்த மாதிரிலாம் ஏதாவது யாராவது வீட்டுக்கு வந்தால் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அப்புறம் வாசலில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், ரங்கோலி ஸ்டிக்கர்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த பிங்க் கலர் பவுச் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்னன்னே தெரில, கேட்டப்போ தான் சொன்னாங்க பேங்கிள் இதில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி. அந்த கடையில் ரங்கோலி போடுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கோலம்லாம் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக போடலாம். ஃபில்டர்லலாம் டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். ஹேண்ட்பேக், செப்பல்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் நான் எதுவுமே வாங்கலை, எல்லாம் இருக்குது. மெயினாக வாங்க வந்தது ட்ரெஸ் மட்டும்தான். அப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது ஆக்சசரிஸ், ஹேர் ஆக்சசரிஸு, ரப்பர் பேண்ட் கிளிப் இந்த மாதிரி கேட்பா. இந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கலான்னு பார்த்துட்ருந்தோம். இந்த பிங்க் கலர் லோட்டஸ் ஹேங்கிங் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதே மாடலில் மீஷோவில் கூட நான் பார்த்துருக்கேன். என்ட்ரன்ஸில் டோரில் ஹேங் பண்ணுற மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த எல்லோ கலர் பூ மாலை, அப்புறம் மா இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேப்பர்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருந்தது குவாலிட்டி. இருந்தாலும் நாங்கள் வாங்கலை. அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் நிறையவே இருந்தது. டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. பார்த்து நிதானமாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். எங்களுக்கு எதுவும் தேவைப்படல, பார்க்கவும் இல்லை. அப்படியே வெளியில் மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாப்பா அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு இந்த ஹேர் பேண்ட் பாருங்கள், கிளிப் பாருங்கன்னு அவளுக்கு என்ன தேவையோ அதே தான் பார்த்துட்டு இருந்தா. நான் பாட்டுக்கு தனியாக ஒரு ஓரமாக சுற்றிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ்லாம் 100, 150, 180, 200க்கு மேலே கூட சொன்னாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில், ஏதாவது செலிப்ரேஷனுக்கு, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைம்லலாம் அந்த கிளிப் மட்டும் ஃப்ரீ ஹேர் விட்டு போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கோல்டன் கலர் கிளிப் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது என்னமோ 200 சம்திங் சொன்னாங்க. அந்த ரேட்டுக்கு அது ஒர்த் இல்லை, அதனால் வாங்கலை. இந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அங்கே ஃபேன்சி ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்ல தான். அதுவும் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 5-10 ருபீஸ் அந்த மாதிரி தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இந்த கடையில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் நிறைய ஆன்லைன்லலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்க அப்படியே பச்சையாக தெரியும் ஆர்டிஃபிஷியல் தான்ட்டு. ஆனால் இந்த கடையில் அப்படி இல்லை, கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்க மாதிரி இருந்தது. ப்ரைஸ்லாம் கேட்டோம், ரொம்பவே ஹையாக சொன்னாங்க. இப்போதைக்கு வாங்குகிற ஐடியா எதுவும் இல்லை, அப்படியே கேட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கடையில் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மல்லிகை பூ கோர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்தது. இங்கே பார்த்தீங்களா வாழைப்பழம் தாரு. இதை நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
ஒரு சில பொம்மைலாம் தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத்தில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒயிட் கலர், எல்லோ கலர் தோரணம் வெளியில் வாசலில் தொங்க விடுற மாதிரி பார்த்தீங்க இல்லையா? ஒயிட் கலர் வந்து ஏதோ 1000 சம்திங் சொன்னாங்க. அந்த எல்லோ கலர் வந்து 2000 சம்திங் சொன்னாங்க. கேட்கவே அநியாயமாக இருந்தது. உண்மை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்ட்டும் தெரியல. அப்படியே ஆன் தி வேல டிஃப்ரெண்ட்டாக கடையெல்லாம் பார்க்க முடியும். இந்த கடையில் வந்து பலாசோஸ் அப்புறம் ஸ்கர்ட்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போவுமே பிளாக் கலர் தான் பிடிக்கும். பிளாக் கலர் தான் அதிகமாக வாங்குவேன். அங்கே ஒரு பேண்ட் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 250 சொன்னாங்க. அப்புறம் 200 கொடுத்தாங்க. பொம்மை கடையை பார்த்தோன்னே பாப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த கடையில் மட்டுமே மோர் தென் 15 மினிட்ஸ் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குட்டி கடை தான், பட் நிறைய டாய்ஸ் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இது வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிருப்போம். தண்ணிக்குள்ளே ரிங்லாம் அப்படியே லைனாக சேர்க்குற மாதிரி பாப்பா கிட்ட காட்டிகிட்டு இருந்தோம் வாங்கிக்கிறியான்ட்டு. அவள் மற்ற டாய்ஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கவருக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. இந்தளவுக்கு ஒரே கவருக்குள்ளே நான் எதுவும் பார்த்ததில்ல. ரேட் கேட்டேன், 1000 சொன்னாங்க. அதுக்கு கண்டிப்பாக வொர்த் தான். குட்டியாக க்யூட்டாக டேப் ரெக்கார்டர், அப்போ முன்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா டெலிஃபோன், அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. பாப்பா வந்து அந்த டெலிஃபோன் தான் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. இவளுக்கு இந்த மாதிரிலாம் முன்னே நிறைய வாங்கி கொடுத்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதை வாங்கினாலும் 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அதை போட்டு உடச்சிட்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் சுற்றிட்டு இருப்பா. அதனாலவே வாங்கலை. மேக்ஸிமம் அவளுக்கு எதுவுமே டாய்ஸ் அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். பாப்பா வந்து ஒரு 1 இயராகவே நைட்டு தூங்கும்போது ஏதாவது கதை சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். நானும் 2, 3 கதையை மாற்றி சொல்லுவேன். அதனால இந்த புக் கடையில் மாரல் ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். இருந்தது. ஒரு 151 ஸ்டோரிஸ் ஒட்டுக்கா இருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கான்ட்டு தான் வாங்கியிருந்தோம். கூடவே கன்னடா புக்கும் வாங்கியிருந்தோம். ஸ்டோரி புக் வாங்கினது பாப்பாவுக்கு, ஆனால் கன்னடம் புக் வாங்கினது எனக்கு தான். எனக்கு சொல்லித்தரத்துக்கு கன்னடம் தெரியணும் இல்லையா? அதுக்காக பேசிக்காக கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தோம். நடந்துகிட்டே இருந்தனால ஒரு 3:30க்கு பக்கமாலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்ருந்தோம் சிம்பிளாக. அதனால் எங்கேயாவது சாப்பிட்டு நடக்கலான்ட்டு ஃபஸ்ட் ஹோட்டல் தான் போயிருந்தோம். 2 ஹோட்டலில் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுவும் ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். சுத்தமாக முடியல, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பக்கத்தில் சிம்பிளாக தான் இருந்தது இந்த ஹோட்டல். இங்கேயே சாப்பிட்டோம். தோசை, புளி சாதம், மசால் வடை சாப்பிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். பாப்பாவுக்கு அந்த ப்ளே பண்ணுற மாதிரி ரிங்கெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் நேரம் அதை விளையாடிட்டே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டு இருந்தா. மார்க்கெட் போயிருந்ததே எனக்கு ட்ரெஸ் வாங்க மட்டும்தான். தீபாவளி ஷாப்பிங்ட்டு தான் பேர், பட் தீபாவளி அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. வீட்டுக்கு போட்டிருக்க டெய்லி வியர்ஸ்லாம் கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது. கிராண்டாக போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்குது. எல்லாமே ஊரில் பீரோவில் தொங்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் ஊரில் அட்டெண்ட் பண்ணாவது அடிக்கடி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியும். இங்கே பெங்களூரில் இருக்கனால அதிகமாக ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ண முடியறதில்ல. அதனால் ஏதாவது அட்டெண்ட் பண்ணுறப்ப மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். சிம்பிளாக வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கலான்ட்டு வந்திருந்தோம். இந்த கடையில் வந்தவுடனே ஒரு ஜீன் வந்து செட் ஆயிடுச்சு எனக்கு. ஷார்ட் டாப்ஸ் மட்டும் இந்த லாவெண்டர் கலர் பார்த்துருந்தோம். ரொம்ப பிடிச்சி போச்சு. எவ்வளோன்ட்டு ரேட் கேட்டேன். 300 சொன்னாங்க. ஒரு 20 ருபீஸ் கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டு சரி போயிட்டோம். அப்புறமா வர்ற வழியில் ஏதோ அந்த டாப்ஸை விட்டுட்டு வர மனசே இல்லை. அதனால் மறுபடியும் போய் வாங்கிட்டேன். பெங்களூரில் ஷாப்பிங்க்குன்னே பேர் போன இடம். ஒன்று ஜெயநகர் மார்க்கெட், இன்னொன்று கேஆர் மார்க்கெட். இது 2த்துக்கும் போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. கேஆர் மார்க்கெட் நான் போயிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் A to Z எல்லாமே கிடைக்கும். கேஆர் மார்க்கெட்டில் ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு நிறைய பல்காக வாங்கிக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து ஜெயநகர் மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை. எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு கடைக்கு போனோம். பாப்பாவுக்கு ஏதாவது டெய்லி வியர் ட்ரெஸ் மாதிரி வாங்கலான்ட்டு. இங்கே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே டிஷர்ட், பேண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் எப்படின்னா பீஸ் ரேட்லாம் கிடையாது. எடை போட்டு பார்த்தாங்க. கிராம் ரேட்டு தான். 100 கிராம் 179 என்னமோ போர்டில் எழுதியிருந்தாங்க. 215, 230 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் கிளம்பும் போது கரெக்டாக 650, 55 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோன்னே தெரில. அந்தளவுக்கு நடந்திருக்கோம். பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. வீட்டுக்கு போயெல்லாம் பெருசாக எதுவும் சமைக்க முடியாது. அதனால் போகிற வழியிலேயே சிக்கன் கிரேவி மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு போய் சப்பாத்தி போட்டுக்கலான்ட்டு. போன உடனே சப்பாத்தி மாவு மட்டும் ஃபஸ்ட்டு பசைஞ்சு வச்சுட்டேன். சிங்க் ஃபுல்லாக பாத்திரமாக இருந்தது. முன்னாடி நாள் நைட்லேருந்தே வாஷ் பண்ணல. எப்பவும் சாட்டர்டே நைட்னாவே இப்படி தான் அசால்ட்டாக அப்படியே விட்டுருவேன். அடுத்த நாள் சண்டே தானே காலையில் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு. வளையவே வளையாது.
சப்பாத்தி மாவு ஊறிட்டு இருக்க கேப்பில் அப்படியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை வாஷ் பண்ணி முடிக்கவே 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆல்ரெடி டயர்டாக இருந்தது, இதில் இந்த டயர்ட் வேறு. அந்த பனியன் கிளாத்தில் இருந்த கடையில் எனக்கு மட்டும்தான் மேக்ஸி ட்ரெஸ் பேண்ட்லாம் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து வாங்கலை. பக்கத்தில் இங்கே இன்னொரு கடை இருக்குது, இங்கேவே ரேட் கம்மியாக தான் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், இங்கே வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். ஆனால் பாப்பா வீட்டுக்கு வந்து பையெல்லாம் தேடி பார்த்தா, எனக்கு எதுவுமே வாங்கலை, எல்லாமே அம்மாவுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தா. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே கடைக்கு போய் வாங்கிக்கலான்ட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவளை சாப்பிட வச்சுட்டு நைட்டு தூங்க போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு படுக்கவே ஒரு 11:30 ஆயிடுச்சு. பயங்கர தலைவலி, நடந்து பாடியே பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய நேரம் நடந்தனாலேயோ என்னவோ பாடி பெயின் அப்படி இருந்தது. நைட்டு எல்லாம் அப்படியே வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் தான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்ட்டு வீடியோ எடுத்திருந்தேன். நான் வாங்கியிருந்தது எதுவுமே கிராண்டாலாம் இருக்காது, எல்லாமே சிம்பிளாக டெய்லி வியர் வீட்டுக்கு போடுறது, இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது கோவிலுக்கு ஷாப்பிங்க்கு போகிறது, இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் டெரஸில். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேண்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பலாசா செட்ஸ் வந்து ஒன்று வாங்கினா 200 சொன்னாங்க, 3 அப்படியே செட்டாக வாங்கினா 500 சொல்லியிருந்தாங்க. ரெகுலராக வீட்டுக்கு போட்டுக்கலான்னு சொல்லி 3 எடுத்திருந்தேன். குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, போட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மேக்ஸி வந்து அந்த கிராம் கணக்கில் கொடுத்த ஒரு பனியன் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் நான் கடைசியாக போய் வாங்கிட்டு வந்த அந்த லாவெண்டர் கலர் ஷார்ட் டாப். இது வந்து எடுத்திருந்த ஜீனுக்கு பேர் பண்ணிக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். இந்த ஜீன் வந்து 700 சொல்லியிருந்தாங்க, 680 என்னமோ, அதுக்கு மேலெலாம் சுத்தமாக ரெடியூஸ் பண்ணல. சரின்னு வாங்கியாச்சு. ஆன்லைன்லேயும் எப்படியும் 700க்கு மேலே தான் வாங்க முடியும். பரவாயில்ல, குவாலிட்டியும் நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கியாச்சு. நான் காட்டியிருந்த எல்லா குர்த்திஸுமே 300 தான். 300க்கு 1 ரூபி கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி காட்டியிருந்த டார்க் ஆரஞ்சு கலர் அப்புறம் வைன் கலர் குர்த்தி மட்டும் ஈச் பீஸ் 250 சொல்லியிருந்தாங்க. 2 வாங்கிக்கிறோன்னு சொல்லி பேரம் பேசி 230க்கு 460க்கு வாங்கியிருந்தோம். 300க்கு வாங்கியிருக்க குர்த்தி எல்லாமே பியோர் காட்டன், அதனால் அந்த ரேட் குறைக்கல. இது வந்து கொஞ்சம் காட்டன் பாலிஸ்டர் மிக்ஸ்டு மாதிரி இருந்தது, அதனால தான் 250 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெய்லி யூஸுக்கு பெங்களூர் கிளைமேட்க்கு ஓகே தான், நம்ம ஊர் கிளைமேட் தான் போட முடியாதுன்ட்டு வாங்கிட்டேன். அப்படியே பாப்பாவுக்கு ஹேர் பேண்ட், கிளிப்பு, அப்புறம் நான் சொன்ன அந்த புக்ஸு அதுவும் வாங்கியிருந்தோம். இந்த 3 குர்த்தி வந்து நான் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். சேல்ஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.